வியூவர்ஸ், நாம இன்னைக்கு இந்தியாலேயே உயரமான ஒற்றை கல்லினால் மோனோலித்திக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஞ்சநேயர் சிலை இருக்கிற இடத்தை தான் பார்க்க போறோம். இந்த இடம் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பெங்களூரு HBR லேஅவுட் கச்சரஹள்ளி பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. இந்த ஆஞ்சநேய சிலைன்னு பாத்தீங்கன்னா இந்த சிலை இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோதண்ட ராமசுவாமி கோயிலுக்கு உட்பட்டதுதான். இங்க பாத்தீங்கன்னா கோதண்ட ராமசுவாமி கோயிலோட சேர்த்து ஒரு இஸ்கான் கோயிலும் அமைஞ்சிருக்கு. லட்சுமி நரசிம்ம இஸ்கான் கோயில், கன்னியா பரமேஸ்வரி சிவாலய கோயில், ஒரு சாய்பாபா கோயிலும் அமைஞ்சிருக்கு. நீங்க இந்த சிலை பார்க்க வரணும், தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு நினைச்சு வந்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மற்ற கோயில்களுக்கும் நம்ம போய் வழிபடலாம். ஹாஃப் டே நம்ம ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா கோதண்ட ராமசுவாமி கோயிலுக்கு உட்பட்ட பகுதியில ஒரு ஆடிட்டோரியமும், இந்த காம்ப்ளெக்ஸ் இந்த கோயில்கள் இருக்க பகுதியிலேயே ஒரு திருமண மண்டபமும் இருக்குது. இந்த ஆஞ்சநேய சிலைன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 63 அடி உயரத்துல அமைச்சிருக்காங்க. ஹனுமந்தரோட தோல்ல ராமர் லட்சுமணனை தூக்கியபடி அமைச்சிருக்காங்க. கையில கதையோடு தன்னோட 4 சைட்லயும் ஒவ்வொரு ஒற்றைக்கல்லினால் செதுக்கப்பட்ட யானைகளை அமைச்சுதான் அமைக்க போறாங்க. வேலைகள் கம்ப்ளீட்டா முடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 7 monthsக்கு முன்னாடி அப்படியே ஆஞ்சநேயர் சிலை கிடத்தி தான் வச்சிருந்தாங்க. ஃப்ளோர்ல நிறைய கல்கள் போட்டு அதுக்கு மேலதான் கிடத்தி வச்சிருந்தாங்க. இப்ப ரீசெண்டா 1 week ஒரு 2 weeksக்கு முன்னாடி அனுமனோட சிலை நிமிர்த்திட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அதை அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் போய் நாங்க வீடியோ கேப்சர் பண்ணோம். இன்னும் நிறைய பாலிஷ் ஒர்க் அப்படி ஷார்பனிங் பண்ணணும் அப்படின்னு அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க சொன்னாங்க. இந்த 4 சைட்ல வைக்கக்கூடிய யானைகள் கூட அந்த கரெக்டா செட் பண்ணல, ஆங்காங்கேதான் அமைச்சிருந்தாங்க. அனுமன் கையில இருக்கக்கூடிய அந்த கதா கூட கம்ப்ளீட்டா வேலை முடிக்காம அந்த ஒற்றைக்கல் அந்த இதுல அந்த ஸ்கெட்ச் மார்க் தான் பண்ணிருக்காங்களே தவிர தனியா செதுக்கி அப்படிங்கிற மாதிரி வைக்கல. இனிதான் பண்ண போறாங்க. இந்த சிலையோட கம்ப்ளீட் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்றோம். இந்த சிலை கோதண்ட ராமசுவாமி கோயிலுக்கு உட்பட்டது அப்படின்னு பார்த்திருப்போம். கோதண்ட ராமசுவாமி கோயில்ல பாத்தீங்கன்னா 16 நூற்றாண்டுகள்ல அப்போதைக்கு இருந்த அந்த கொடிமரம், கல் கொடிமரம், அப்போதைக்கு கல்லிலே செதுக்கப்பட்டிருக்க ஆஞ்சநேயரோட சிலை அந்த கோயிலுக்குள்ள இருக்கும். நீங்க இந்த அனுமனோட சிலையை பார்க்க போனீங்கன்னா கண்டிப்பா கோதண்ட ராமசுவாமி கோயிலுக்கு போய் அந்த சிலையையும் கல் தூணையும் கண்டிப்பா பாருங்க. பக்கத்திலேயே லட்சுமி நரசிம்ம இஸ்கான் கோயில் அமைஞ்சிருக்கு. 2 ஃப்ளோர் கொண்டு அமைச்சிருப்பாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மரோட சிலை அமைச்சிருப்பாங்க. ரொம்ப அழகாவே அமைச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கிருஷ்ணர், பல்ராமர், சுபத்ரா அவங்களோட சிலைகள் அமைச்சிருப்பாங்க. ரொம்ப அழகா டிசைன் பண்ணிருப்பாங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு கோயிலுக்குள்ள அலௌட் இருக்குது, ஆனா செல்ஃபி மட்டும் எடுக்க விட மாட்டாங்க. பக்கத்துல கன்னியா பரமேஸ்வரி சிவாலய கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்குள்ள ஒரு சிவலிங்கம் இருக்குது. அதுக்கு நம்மளாட்ட அபிஷேகம் பண்ற மாதிரி தான் அவங்க அமைச்சிருக்காங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய சாய்பாபா கோயில்லையும் சாய்பாபாவை பக்கத்துல போய் வழிபட மாதிரிதான் அமைச்சிருப்பாங்க. தியானம் பண்றதுக்காக நிறைய பேர் அங்க தியானமும் பண்ணிட்டு இருப்பாங்க. பீஸ்ஃபுல்லா நம்ம தியானம் பண்ணலாம். சின்ன சின்னதா ஷாப்பிங் பண்றதுக்கான கடைகளும் அமைஞ்சிருக்குது. டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட இருக்குது. இஸ்கான் கோயிலுக்கு உட்பட்ட ஒரு கோஷாலாவும் இருக்குது. இந்த அனுமனோட சிலையை நீங்க பார்த்திருந்தாலும் இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா சிலைகளுக்கும் நீங்க போய் தரிசனம் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.